என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ஐயா, எனக்கு இந்த மனிதத்தனை பார்த்து போதெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா நான் தான் பிஸ்தானே அலைஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில். 16 வந்த பின்னாடி அப்படி இப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா இந்த சத்தம் வருது, ஒரு குளம்படி சத்தம். திரும்பி பார்த்தேன். இந்த திரும்பி பார்த்த அந்த ஒரு செகண்டில் என்னை ஏமாற்றி மன்றத்தை முன்னாடி போயிட்டேன். இந்த கிரேட் மேன், இந்திய திரைப்பட வரலாற்றில் எஸ்.எஸ். வாசன், சாந்தாராம் எவ்வளவோ இருந்திருக்கிறார்கள். நவீன கால சிந்தனையில் மணிரத்னம் த பெஸ்ட், த ஒன்லி ஒன், த பெஸ்ட் மேன் மணிரத்னம். இன்னைக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி இல்லைன்னு வருத்தப்படுகிறேன். ஏன்னா அந்த மனிதன் உருவாக்கி அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துட்டேன். சினிமா எடுத்துடலாம், எந்த கதையும் எடுக்கலாம். சரித்திர கதையை பிசகாமல் எடுப்பது என்பது கஷ்டம். த மணி, த கிரேட் மேன், ஹி டிட் இட். நான் சொல்லுவேன், பக்கத்தில் சரத்குமார் சொல்லியிருந்தேன், சரத், வித்தவுட் லவ் டு யூ திங்க் தட் வி ஆர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அது எப்படி காதல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. அந்த காதல் உண்டுதான் கலைஞனை வளர்க்கிறது என்று எந்த மேடையிலும் நான் சொல்றேன். இஸ் எ ரொமான்டிக் ஃபெலோ. ஐ எம் ஆல்சோ ரொமான்டிக். மனிதத்தம் ரொமான்டிக்ங்கிறத வெளியே சொல்றதில்லை. சைலண்டாக அமுக்குடி. இப்போ கமல் சொல்லிடுவார், எஸ் ஐ எம் ரொமான்டிக். பெண்களை தேர்ந்தெடுத்தது கூட லட்டு லட்டா எடுத்து. எல்லாரையும் லவ் பண்ணலாம் போல இருக்கு. குந்தவையை லவ் பண்ணலாம், பூங்குழலியை லவ் பண்ணலாம், நந்தினியை லவ் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், மணி, யூ கேன் டூ இட். கல்கி என்ன காரணத்திற்காகவோ நந்தினியை பாதி வழியிலே விட்டுட்டார். அதில் எழுதியிருப்பார், நந்தினியை இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் நாம் சந்திப்போம் அப்படின்னு எழுதியிருப்பார் கல்கி. அந்த வரலாற்றை, நந்தினி எஞ்சிய வாழ்க்கையை மணி கேன் டூ இட், ஹி வில் டூ இட். இந்தியாவை தமிழகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரே டைரக்டர் மணிரத்னம். ஸோ ஹி வில் டூ இட். நானும் விடமாட்டேன். கடவுளோட போராடி கடைசி வரைக்கும் மணி செய்யறதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும், இல்லை சாமானியம். பிகாஸ் வி ஆர் இன் லவ். லவ் பண்ணுறவங்களாம் நீண்ட ஆயுளோடு இருப்போம். ஸோ ஐ லவ் லவ் ஐ லவ் மணிரத்னம். ஐ லவ் பொன்னியின் செல்வன். நன்றி, வணக்கம்.